வாகனங்களுடைய விலைகளை நாங்க இதுவரைக்கும் எப்படி பார்த்தோம், எப்படி கணக்கெடுத்தோம்னு சொன்னா, வாகன இறக்குமதியாளர் சங்கம் சொல்ற தகவல். இந்த வாகனம் இந்த விலைக்கு தான் வரும் அப்படின்ற ஒரு ஊகம். அரசாங்கம் விதித்திருக்கின்ற வரிகளை எல்லாத்தையும் சேர்த்து, இப்ப இருக்கிற டாலர் பெறுமதி இந்த மாதிரியான பல கணக்குகளை வைத்துக்கொண்டு தான் நாங்க இதுவரைக்கும் வாகனங்களுடைய விலைகளை கணக்கெடுத்தோம். ஆனா இப்ப உத்தியோகபூர்வமா இங்க இருக்கிற நிறுவனங்கள், வாகனத்துக்கு சொந்தமான நிறுவனங்கள், இப்ப டாடா லங்கா இருக்கு, அதோடு மிட்சுபிஷி லங்கா இருக்கு, கொண்டா இருக்கு, இந்த மாதிரியான நிறுவனங்கள் தங்களுடைய வாகனங்களுடைய விலைகளை உத்தியோகபூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அவங்களே உத்தியோகபூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அதுல டாடா லங்கா, அதோட மிட்சுபிஷி லங்கா, இவங்க 2 பேருமே தங்களுக்கான வாகனங்களுடைய விலைகளை என்னென்ன வாகனம் என்னென்ன விலையில இருக்க போகுது, என்னென்ன விலையில விற்க போறோம் அப்படின்றத உத்தியோகபூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அந்த விலைகளை தான் நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல இன்றைய நாள்ல மின்சார துண்டிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், இந்த ஒரு விடுமுறை நாள், பூரணி விடுமுறை. இந்த பூரணி விடுமுறை முன்னிட்டு நாட்டில் இப்ப இன்றைய நாள்ல வளமையா இருக்கிற 1.5 மணித்தியால மின்வெட்டு இருக்காது. நாளையும் நாளை மறுநாள் வருகின்ற 14ஆம் தேதி வரைக்கும் இந்த மின்வெட்டு தொடரும். இந்த நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தில் ஏற்பட்டிருக்கின்ற கோளாறு காரணமாக தான் இந்த மின் தடை ஏற்பட்டிருப்பதாக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. எனவே இன்றைய நாள்ல மின் துண்டிப்பு இருக்காது. முதலாவது டாடா லையஸ், இது 74 லட்சம். இது சொல்லியிருக்காங்க 1.45 மில்லியன். இது எல்லாமே வேட், டாக்ஸ் எல்லாமே சேர்த்து தான் இந்த வாகனத்தோட விலையாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல டொயோட்டா விகோ, இது 91 லட்சம், அதாவது 9.15 மில்லியன். அடுத்தது டொயோட்டா லைட் ஏஸ் வேன், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வேன் தான், நம்ம நிறைய பேர் பாவிக்கிறது. இந்த வாகனத்துடைய விலை 11.4 மில்லியன், 1,14 லட்சம். இதுல இன்னொரு விஷயத்த சொல்லணும், இந்த வாகனங்கள்லாம் இந்த விலையில இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த வாகனங்களுடைய ஃபுல் ஆப்ஷன் இருக்கும், இந்த விலைக்கும் கூட இருக்கும். காரணம் என்ன சொன்னா, அதுல சின்ன சின்ன ஆப்ஷன்கள் மாறி இருக்கும். இந்த விலையில இருந்து தான் இந்த வாகனங்கள் அவருடைய விலைகள் ஆரம்பிக்குது அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. அடுத்த வாகனம் டொயோட்டா ரேஸ், 12.25 மில்லியன், 1,22 லட்சம். டொயோட்டா ஹிலக்ஸ், இது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வாகனம் தான். இது 1,52 லட்சம், 15.2 மில்லியன். அடுத்த வாகனம் நிறைய பேர் பாவிக்கிற, நிறைய பேர் இந்த வாகனத்துல விரும்புற ஒரு வாகனம், வேன் ரக வாகனம். இது டொயோட்டா ஹையஸ் வேன், 1,95 லட்சம், 19.95 மில்லியன். டொயோட்டா கோஸ்டர், நிறைய டிரான்ஸ்போர்ட்டுக்கு பாய்ப்பாங்க, நிறைய ஆஃபீஸ் டிரான்ஸ்போர்ட்டுகளுக்கு பாய்ப்பாங்க, டூரிசமுக்கு பாய்ப்பாங்க இந்த வாகனம். இது நம்ம நிறைய பார்த்திருக்கோம். இதனுடைய விலை 1,98 லட்சம், 19.8 மில்லியன். டொயோட்டா ஜாரிஸ் ஆக்டிவ், இது 18.5 மில்லியன், 1,85 லட்சம் ரூபாய் இதனுடைய விலை. அடுத்தது டொயோட்டா ரஷ், இந்த வாகனமும் அதிகமா நாம பாவிக்கிற வாகனங்கள்ல ஒன்றுதான். இதனுடைய ஆரம்ப விலை 17.95 மில்லியன், 1,80 லட்சம் கிட்டத்தட்ட. அடுத்தது டொயோட்டா கொரோலா, இந்த வாகனத்துடைய விலை ஏற்கனவே அந்த காலத்திலே இந்த வாகனம் கொஞ்சம் விலை தான், 28 மில்லியன், 2,80 லட்சம் ரூபாய். டொயோட்டா பிரியஸ், 28.9 மில்லியன், 2,89 லட்சம். டொயோட்டா RAV4, இந்த வாகனத்துடைய ஆரம்ப விலை 37.5 மில்லியன், 3,75 லட்சம் ரூபாய். இந்த வாகனத்தோட விலை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூடி 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 எங்க போய் நிக்குதுன்னு மட்டும் பாருங்க. டொயோட்டா காம்ரி, இது ஆரம்ப விலையா 44 மில்லியன், 4,40 லட்சம் ரூபாய். அடுத்தது டொயோட்டா லேண்ட் குரூசர், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சது. இது 250 லேண்ட் குரூசர் 250 மாடல், 75 மில்லியன், 7,50 லட்சம். டொயோட்டா ஆல்ஃபர்ட், இதனுடைய ஆரம்ப விலை 73.9 மில்லியன், 7,39 லட்சம். டொயோட்டா ஃபார்ச்சுனர், இதனுடைய விலை 61 மில்லியன், 6,10 லட்சம். டொயோட்டா நிறுவனம் சொல்லியிருக்கிற வாகனங்களுடைய விலைகள்ல அதிகூடிய விலைக்கு இருக்கிற வாகனம் தான் டொயோட்டா லேண்ட் குரூசருடைய 118 மில்லியன், 11,80 லட்சம். எப்படி இருக்கு
இது வாங்கக்கூடிய அளவுலயா இருக்கு? வேற எந்த நாடுகள்ல இந்த வாகனங்கள் என்னென்ன விலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அடுத்தது மிட்சுபிஷி லங்கா. இவங்க தங்களுடைய வாகனங்களுக்கான உத்தியோகபூர்வமான விலைகள அறிவிச்சிருக்காங்க. இந்த விலைகள் எல்லாமே வேட் இல்லாம, அதாவது இப்ப ஒரு வாகனத்துக்கு 1 கோடி என்னும்போது 18 லட்சம் வேட் வரியா இருக்கு. இந்த 18 லட்சத்தை சேர்க்காம வாகனத்துடைய விலையை மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் என்று நான் சும்மா சும்மா ஒரு நகைச்சுவையாக சொல்றேன். சில வேளை இந்த வேட்டையும் சேர்த்து சொன்னா யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்துருமோ அப்படின்றதுக்காக இந்த வேட்டை சேர்க்காம வாகனத்துடைய விலைகள், அதாவது சுங்க வரி, லக்ஸரி வரி, என்ஜின் அந்த எல்லா வரி, அரச வரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வாகனத்தை அவங்க ஷோரூம்ல கொண்டு வச்சிருக்காங்க. நீங்க வாங்கும்போது அந்த வாகனத்துக்கு 18% வரியை அதுல ஆட் பண்ணுவாங்க. இப்போ 1 கோடி வாகனம் போது 18 லட்சம் இன்னும் அதிகமாக வரும். 1 கோடியே 18 லட்சம். நான் சொல்ற விலைகள் இருந்து 1 கோடிக்கு 18 லட்சமா கூட்டிக் கொள்ளுங்க. கணக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அப்பப்ப நான் இதை ஞாபகப்படுத்துறேன். சரி, முதலாவது வாகனம் மிட்சுபிஷியின் வாகனத்துடைய விலையை பார்ப்போம். இது மிட்சுபிஷி அட்ராச் அப்படின்ற வாகனம் 11.23 மில்லியன். இது 1 கோடியே 12 லட்சமா இருக்கு. இதுல நான் சொன்ன மாதிரி இதுக்கு 18% வரியை சேர்த்துக் கொள்ளுங்க. அதோட மிட்சுபிஷியின் எக்ஸ்பேண்டர் வாகனம் 14.99 மில்லியன், 1 கோடியே 50 லட்சம், கிட்டத்தட்ட 50 லட்சம். அடுத்தது எக்ஸ்பெண்டர் க்ரோஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இந்த வாகனத்துடைய விலை 16.1 மில்லியன். இது எல்லாம் வெட் எல்லாம் சேர்க்காம தான் இருக்கு. இதுக்கு வெட் சேர்க்காம சொல்ல போனா 1 கோடியே 61 லட்சம். 1 கோடி 61 லட்சம் அப்படின் போது நீங்க வெட்டை சேர்க்கும் போதும் 1 கோடிக்கு 18 லட்சம் வரும். அங்கால 9 லட்சம் 10 லட்சத்துக்கு வரும். கிட்டத்தட்ட 27 லட்சம் வெட் வரும். சேர்க்கும் போது பெரிய தொகையா தெரியுது. அவுட்லேண்டர் ஸ்போர்ட், இந்த வாகனம் வந்து 15.675 மில்லியன், 1 கோடியே 56 லட்சம். எக்லிப் க்ரோஸ், இது மிட்சுபிஷி இன்னும் ஒரு முக்கியமான வாகனம், 19 மில்லியன். இதனுடைய விலை 1 கோடியே 90 லட்சம். அடுத்தது இது 18.135 மில்லியன், இது 1 கோடியே 81 லட்சம் கிட்டத்தட்ட. அடுத்தது மிட்சுபிஷியின் மொண்டரோ ஸ்போர்ட், இது 49.58 மில்லியன், 4 கோடியே 95 லட்சம் ரூபாய். மிட்சுபிஷி வாகனங்களுடைய விலைகள் ஆகக்கூடிய விலை 5 கோடியே தொடுது. எனவே இதுவும் ஒரு பெரிய தொகைதான். இந்த வாகனங்களுடைய விலைகளை இந்த நிறுவனங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. கொண்டா இதுவரைக்கும் அறிவிக்கல. ஆனால் கொண்டா வாகனங்களுடைய விலைகளை நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஒரு சில வாகனங்களுடைய விலைகள், இப்போ கொண்டாவோட வெசல் இருக்கு தானே, இந்த வெசல் வாகனம் குறைஞ்சது 2 கோடிக்கு வரும்னு சொல்றாங்க. அதாவது 2024 இந்த வருஷம் அல்லது 23ஆம் ஆண்டுக்கான வாகனங்கள் கிட்டத்தட்ட 2 கோடியே நெருங்கும். 2025 இந்த வருஷத்துக்குரிய வாகனமா இருந்தா கிட்டத்தட்ட 2 கோடியே 40 லட்சம் வரைக்கும் போகும். கொண்டாவோட வெசல் அப்படின்னு சொல்லப்படுது. இது புது விதமா வந்திருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு வாகனோட விலையை நாங்கள் கடந்த வீடியோக்கு 2 வீடியோக்கு முதல்ல பார்த்தோம். அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். எனவே இந்த விலைகள் தான் வாகனங்களுக்கு இருக்க போகுது. இந்த மாதம் பிப்ரவரியின் கடைசி கிழமையில முதலாவது கப்பல் நாட்டை வந்து அடைய போது, வாகன இறக்குமதி உள்ள நாட்டை வந்தடைய போது. இன்னும் ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். அதாவது இப்ப நாம அரசாங்கத்தால் ஒதுக்கி இருக்கிற தொகை வாகனங்களை இங்க இறக்குமதி செய்யறதுக்கு 1.2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இதை தாண்டி 1% கூட தரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஜூன் மாதம் வரக்குள்ள இந்த தொகை முடிவடைந்திரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அந்த அளவு வாகனம் வந்து இறக்குமதி ஆகுது. ஜூன் ஜூலை வரும்போது இந்த தொகைக்கு ஏற்ற வாகனங்கள் நாட்டுக்குள்ள வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படியானா அதுக்கு பிறகு வாகனங்களுக்கு இறக்குமதிக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா மெதுவான அல்லது 1-2 அந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்கிறது. தேவை ஏற்படும் பட்சத்தில் அடுத்த வருஷம் தான் மீண்டும் ஒரு தொகை ஒதுக்கப்படும் வாகன இறக்குமதிக்கு. எனவே அது வரைக்கும் காத்திருக்கணும். கிட்டத்தட்ட ஜூலைக்கு பிறகு வாகன இறக்குமதியின் அந்த தன்மை குறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த விஷயமும் நான் ஓரளவுக்கு தேடி பார்க்கும்போது கிடைச்ச ஒரு விஷயமாக, தகவலாக, மேலதிக தகவலாக உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. நீங்க சொல்லுங்க, இந்த வாகனத்துடைய விலைகளை கேட்கும்போது பார்க்கும்போது எப்படி இருக்கு? உங்களுடைய மனநிலை கருத்துக்களை பதிவிடுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.